அவர் வரப்போறாரு. தனுஷ் கிடைக்கிற அறிகுறிகளை வைத்து பார்க்கும்போது அவர் வரப்போறாருன்றது தெளிவாக தெரியுது. நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஸோ பிஜேபியோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கலாம். பேசுகிற வார்த்தைகள், ஆன்மீக அரசியல், ஓம் நமச்சிவாயா ஜெயந்த் என்றாரு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஓம் நமச்சிவாய ஜெயந்த். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் மாதிரியே நடிக்கிறது, சீன் போடுறது, ஒன்றை போல் ஒன்று வராதுன்னுவாங்க. அதே தோற்றத்தை கொடுத்து காப்பி அடிக்கிறது, ஏப்பிங்னுவாங்க. காப்பி அடிக்கிறதெல்லாம் ஒருத்தன் வளர முடியாது. சுயம்பா இருக்கும். நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன், எனக்கு சத்தியமா தெரியல. விஜய் வந்த பிறகு அந்த ஆசை நிறைய சினிமா நடிகர்களுக்கு வந்துடுச்சு. இந்த நப்பாசம் வந்துடுச்சு. ஒருவேளை அதிர்ஷ்டத்தினால அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறதுனால வராங்களா? நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. போராடலாம் மக்கள் கூடுது. சினிமா பிரபல்யத்தை அவங்க வந்து செல்வாக்கா நினைச்சுக்கிறாங்க. இப்ப வந்தவன்ல 10 பேர்ல ஒருத்தன் தான் ஜெயிச்சான். இப்போ யாருக்கு பாதிப்பு? இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை மக்கள் வரும் காலங்களில் பெரிய அளவில் நிராகரிக்க போகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாக தான் நம்ம இதை பேசணும். பிஜேபி வந்து எப்படி இவங்க 2 பேரையும் அட் அ டைம்ல வந்துட்டு இறக்குவாங்க? 2 பேரையும் இல்லை, 30 பேர் கூட இறக்குவாங்க, 200 பேர் இறக்குவாங்க. அண்ணாமலையும் தனுஷும் ஒப்பிட முடியாது. அண்ணாமலை கிளியர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட உள்ள வராரு. பட் அண்ணாமலையோட வீக்னஸ் அவர் சினிமாக்காரர் கிடையாது. அவர் ஒரு ஹிந்துத்துவ மைண்டு, சாஃப்ட் ஹிந்துத்துவ மைண்டு அவருக்கு இருக்குது. இப்போ டிஎம்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த மாதிரி புது வருகை எல்லாம் அவங்களுக்கு அது ஒரு பேட் நியூஸ். அவங்க தனுஷை வந்து அவங்க தான் உசுப்புறாங்கன்றாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படி இருந்ததுன்னா சொந்த செலவில் எட்டனை மறுபடியும் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க. வெறும் சோஷியல் மீடியாவில் போகிறதால பண்ணிட முடியாது. சோஷியல் மீடியாவில் போய் கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும். அரசுக்கு எதிரானது, மக்கள் பிரச்சனைகளை பேசணும். இது எல்லாத்துக்கும் இது இருக்கணும். அது இருந்ததுன்னா உங்களால் பண்ண முடியும். திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் இருக்கிற லெஃப்ட் பார்ட்டிஸ் பற்றிலாம் பேசணும். ஆனால் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இங்கே இருக்கு. They're declining. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. நடிகர் தனுஷ் அவர்களுடைய அந்த ரீசண்டான மேடை பேச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை அரசியல் ஆசை அவருக்கு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதை பார்க்கும் பொழுது. அண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னாக இருந்தது. அந்த மேடையில் ஏறி வந்து முக்கியமானவங்களுக்கெல்லாம் பூ வச்சது, அஞ்சலி செலுத்தினது, மேடை ஏறி பேசினது, சில பேட்டர்ன்ஸ் அவர் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை நீங்கள் என்ன எப்படி பார்க்க? யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனநாயக நாடு. அவர் வரப்போகிறாரு. தனுஷ் கிடைக்கிற அறிகுறிகளை வைத்து பார்க்கும்பொழுது அவர் வரப்போகிறாருன்றது தெளிவாக தெரியுது. ஆனால் காப்பி அடிச்சுலாம் ஒருத்தரால் ஜெயிக்க முடியாது. ஒன்றை போல் ஒன்று வராது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் தனுஷ் வராரு அப்படின்னா, தனுஷ் வராரா, அப்புறம் விஷால் வராரா, அப்புறம் சூர்யா வராரா, அப்புறம் ஆர்யா வராரான்றதெல்லாம் கதை என்னென்னா, இப்போ யாருக்கு பாதிப்பு? இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை மக்கள் வரும் காலங்களில் பெரிய அளவில் நிராகரிக்க போகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாக தான் நம்ம இதை பேசணும். இந்த டிபேட்டை எப்படி எலிவேட் பண்ணணும்னா, தனுஷ் வருவாரா மாட்டாரா, அடுத்து சிவகார்த்திகேயன் வருவாரா, சூர்யா வருவாரான்றது கிடையாது. அது லாவணி கச்சேரி. அது உள்ளே வெளியே மங்காத்தா விளையாட்டு. இது வரதால் யாருக்கு பாதிப்பு? இப்போ விஜய் வந்ததால் அதிமுக கிட்டத்தட்ட பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இப்போ தனுஷ் வரதால் யாருக்கு பாதிப்புன்னு தான் பேசணுமே வழியா, தனுஷ் வருவாரா, வந்தால் என்ன நடக்கும்னு பேசுகிறது அபத்தமானது. வராருன்னு வச்சு தான் பேசணும். அவர் எனக்கு தெரிஞ்சு வர்றது உறுதி. விஜய் வந்த பிறகு அந்த ஆசை நிறையா சினிமா நடிகர்களுக்கு வந்துடுச்சு. இந்த நப்பாசம் வந்துடுச்சு. எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் சார். ஒருவேளை அதிர்ஷ்டத்தினால அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறதுனால வராங்களா? அப்படிலாம் கிடையாது. நமக்கு அதுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. போராடலாம் மக்கள் கூடுது. சினிமா பிரபல்யத்தை அவங்க வந்து செல்வாக்கா நினைச்சுக்கிறாங்க. இப்போ வந்தவன்ல 10 பேர்ல ஒருத்தன் தான் ஜெயிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மட்டும்தான் வந்த. எம்ஜிஆர் தான் தெரியுத வழியாக தோத்தவன் எவ்வளோ பேர்? சிவாஜி, கமல், விஜயகாந்த், பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் வரப்போகிறாரா இல்லையானா வருவாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் வரும்பொழுது பாதிப்பு யாருக்குன்ற கேள்வி எழுது. இப்போ வந்து அந்த ஏஜ் குரூப் 40 to 50 இருக்கவங்களோட ஏஜ் குரூப்பால் தான் தமிழக அரசியல் இன்றைக்கி நிரம்பி வழியுது. யங்கஸ்ட் வந்து அண்ணாமலை 42 வயசு. உதயநிதிக்கு அடுத்த நவம்பர், இந்த நவம்பர் வந்தோன்னா 50 ஆக போகுது. அரசியல் சின்ன வயசு. விஜய் 52. ஐ டோன்ட் நோ தனுஷ் ஏஜ், எனக்கு என்னன்னு தெரியாது. ஐ திங்க் மஸ்ட் பி நியரிங் 50s நினைக்கிறேன். நான் லேட் 40s இருக்கும், எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஐ பர்சியூம் தட் ஹி வில் பி லேட் 40s. அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
ஸோ அந்த ஏஜ் குரூப் விச் இஸ் யங் ஏஜ் குரூப் 40 to 15 இருக்குது. இப்போ இதோட சேலஞ்சரை வந்து இன்னொரு ஒன் மோர் சேலஞ்சர்னால் உதயநிதிக்கு இன்னொரு சேலஞ்சர் வரார். ஆகவே இப்படி வர்றதுன்றது வந்து எதை உணர்த்துது? மக்கள் வந்து கட்சிகள் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க. அரசியலில் நடிக்கிறவனை மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, சினிமாவில் நடிக்கிறவனை தான் ஏற்றுக்கிறாங்க. மக்களை ஏமாத்துறது சினிமாவில் ஏமாத்துறவன் வேணுமா, அரசியலில் ஏமாத்துறவன் வேணுமானா எங்களுக்கு சினிமாவில் ஏமாத்துறவன் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க இப்போ. ஏன்னா இவங்க தான் ஏமாற்றி எங்களுக்கு தலையை மொட்டை அடிச்சிட்டாங்க, புதுசாக ஒருத்தர் வரட்டுமேன்றாங்க. ஏன்னா விஜய் வந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ். ஏடிஎம்கேவோட தோல்வி தான் அதுக்கு காரணம். ஆன்டி டிஎம்கேவை ஏடிஎம்கே கைவிட்டதோட விளைவு ஆன்டி டிஎம்கே ஷார்ப்பாக கையில் எடுத்த விஜய் மேலே ஜெயிச்சு வந்தார். இப்போ இவருக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ன்றது என்ன, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. உன்னோட கோர் ஓட் பேங்க் என்ன ஏது என்னன்றது நடைமுறைகளை பார்த்தால், அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால், அவருடைய பிஹேவியரை பார்த்தா அவர் வரது அநேகமாக உறுதியும் தான் இட் லுக்ஸ் லைக். பட் அவர் பிஜேபியோட பேக்கப் அவருக்கு இருக்குன்றது நம்புவதற்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவர் பேசுகிற வார்த்தைகள், ஆன்மீக அரசியல், ஓம் நமச்சிவாயா, அப்புறம் ஜெயந்த்ன்றாரு. ஆன்மீக அரசியல்ங்கிறது வந்து ரஜினி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இவரும் அதை சொல்கிறாரு. அது பிஜேபி மைண்ட் இருக்கவங்க தான் அந்த வார்த்தைகளை பேசுவாங்க சாதாரணமாக. அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரியலன்னா நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். ஸோ பிஜேபியோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கலாம். பிஜேபியில் இருந்த நாட்டின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு தற்போது அரசியலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட ஒரு அரசியல்வாதியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவருக்கு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆகவே தனுஷ் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் தெரியுது. இப்போ தனுஷ் அவர்களும் சரி, இப்போ அண்ணாமலை அவர்களும் சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் வரும் பொழுதுமே வந்து பிஜேபியோடைய இன்னொரு இது கிளை தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எல்லாரும் முன் வச்சிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இப்போ தனுஷ்கும் அப்படிங்கும்போது என்ன அப்படி பிஜேபி வந்து எப்படி இவங்க 2 பேரையும் அட் அ டைமில் வந்துட்டு இறக்குவாங்க? 2 பேரையும் இல்லை, 30 பேர் கூட இறக்குவாங்க, 200 பேர் இறக்குவாங்க. அவங்க பலவீனமாக இருக்க மாநிலங்களில் மேலும் 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 குழம்பிக்கினே இருக்கணும் குட்டை. இந்த மோர் பிளேயர்ஸ் ஆன் த டேபிள் தான் அவங்களுக்கு லாபம். இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அண்ணாமலையும் தனுஷும் ஒப்பிட முடியாது. அண்ணாமலை கிளியர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட உள்ளே வராரு. பட் அண்ணாமலையோட வீக்னஸ் அவர் சினிமாக்காரர் கிடையாது. தனுஷோட ஒரே பலம் சினிமாக்காரர். ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து தானாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கால்குலேட்டடாக பிஹேவ் பண்ணார். அண்ணாமலையோட வீக்னஸ் வந்து சினிமாக்காரர் இல்லைங்கிறீங்க. ஆனால் அவர் வந்து பிஜேபியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டது தான் பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பழைய கதை. அது 4 வருஷம் பிஜேபி வந்து அண்ணாமலையை நேரடியாக இறக்கி ட்ரை பண்ணாங்க. தோற்று போனோன்னா இப்போ ப்ராக்சியாக இறக்குறாங்க. தமிழ்நாடு பிஜேபியை வளர்க்குற பொறுப்பை மோடி, அமித்ஷா, எஸ்பெஷலி மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி அவுட் சோர்ஸ்டு டு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு 2000 முகங்கள் இருக்குது இந்தியாவில். அதில் ஒரு 2001வது முகம் தான் அண்ணாமலை. அதில் எந்த சந்தேகம் வேணால் அவர் அண்ணாமலைன்ற முகமூடியை அணிந்து கொண்டு பாஜக உள்ளே வர பார்க்கிறது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். போக போக அது எல்லாருக்கும் புரியும். பட் அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய சில குணாம்சங்கள், அவர் வந்து அடிப்படையில் ஒரு போலீஸ் அதிகாரி, அதற்கிணையாக அடிப்படையில் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்டவர். இது ரெண்டும் டெட்லி காக்டைல். போலீஸ் அதிகாரியும் ஆர்எஸ்எஸ் பின்புலமும் மிக 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 ஆபத்தான ஒரு கலவை. ஸோ அவர் இந்த பேக்ரவுண்டில் தான் உள்ளே வரார். தனுஷ் சினிமா நடிகர். அவர் என்ன ஒரு 20 வருடங்களாக ஃபீல்டில் இருப்பாரா? கிட்டத்தட்ட ஹார்ட்லி அவ்வளோதான். ஐ திங்க் வில் பி அரௌண்ட் லேட் 40s இருப்பார்னு நினைக்கிறேன் நான். இளைஞர் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹிந்துத்துவ மைண்டு, சாஃப்ட் ஹிந்துத்துவ மைண்டு அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வர்றது உறுதின்னு தான் எனக்கு தோணுது. அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு என்ன என்பதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும், கவலைப்படணும்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ விஜயோட வருகையால் லாஸ் யாருக்கு? ஏடிஎம்கேக்கு. பெரிய பாதிப்புனா ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கே ஓட்டை தான் ஒரு பெரிய அளவில் அள்ளியிருக்கார். ஏடிஎம்கே ஓட்டை அள்ளியிருக்காரு, டிஎம்கே ஓட்டை சுரண்டி இருக்கார். இப்போ ஏடிஎம்கே ஓட் பேங்க் கரைஞ்சு அங்கே போய்கிட்டே இருக்குது. இப்போ இவர் வரும்போது யாருடைய ஓட் பேங்க் போகும்? இப்போ விஜய் அரசின் மீது அடுத்த 2 ஆண்டுகளில் மக்கள் வெறுப்படையும் பொழுது, கோபப்படும் பொழுது, அண்ணாமலை ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம், தனுஷ் ஒரு பக்கம், அப்படி போகுமா? இல்லை தனுஷ் பக்கமும் கன்சால்டேட் ஆகுமா அப்படின்ற எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி? அவங்களுக்கு அது ஒரு பேட் நியூஸ். அவங்க தனுஷை வந்து அவங்க தான் உசுப்புறாங்கன்றாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படி இருந்ததுன்னா சொந்த செலவில் மறுபடியும் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க. அதை செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. தனுஷோட வருகை உதயநிதிக்கு சேலஞ்ச். பிகாஸ் விஜய் பிடிக்கல அப்படின்னு ஒரு சூழல் வருதுன்னா எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அப்போ திரும்ப அண்ணாமலை கிட்ட போகிறதா தனுஷ் கிட்ட போகிறதான்னு ஒரு சாய்ஸ் வரும். திமுக கிட்ட போகுமான்றது லாஸ்ட் சான்ஸாக தான் போகும். ஆகவே தனுஷோட வருகை அவரால் ஒரு
அதிர்வை ஏற்படுத்த முடியுது அரசியல்னா. அப்படிலாம் அவர் செய்வாரான்னு எனக்கு தெரியல. கடந்த கால அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தா வெறும் நலத்திட்ட உதவிகளை தவிர பெருசாக எதுவும் பண்ணதாகவும் தெரியல. இனி வரும் காலங்களில் அவர் எப்படி நடந்து பாருன்றதை பொறுத்து தான் நம்ம அவர் எடை போட முடியும். யாரையும் நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது, யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ சிரமப்படுத்துறதோ நம்ம வேலை கிடையாது. அவர் கால்குலேட்டடாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட வராரு, அல்லது போராடுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாருன்னா கண்டிப்பாக வந்து வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அது டிஎம்கேக்கு பேட் நியூஸ். ஜென்சிக்கான இன்னொரு அவுட்லெட், இன்னொரு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குன்னா இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. த மோர் பிளேயர்ஸ் ஆன் த பிளேட், த மோர் கேக்ஸ் ஆன் த பிளேட் இட்ஸ் பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. இப்போ ஒரு கம்பேரிசன் வைப்பாங்க இல்லையா, நம்ம கம்பேரிசனுக்குள்ளே போவேணாம் தான், இருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கு இருந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து மற்ற யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது இன்னும் ரீசெண்ட் டேஸில் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளார நான் கேட்குறேன். விஜயோட அச்சீவ்மெண்ட் இட்ஸ் அ ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். 35% தமிழ்நாட்டில் யாருமே வாங்கினதில்லை. தேசிய அளவில் இவர் ஜெகன் ரெட்டி வாங்கியிருக்காரு, அது உண்மை, ஐ அக்ரி. பட் தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு சாதனை. 35% ஆன் இஸ் ஓன்ன்றது இது அப்படியே நிலைக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இது போக போக மவுசு குறைஞ்சிக்கிட்டே கூட போகலாம், அல்லது இப்படியே ஓரளவு மெயின்டைனும் ஆகலாம். தட் வி கான்ட் சே. அடுத்த 10 வருஷன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப லாங் பீரியடு. அடுத்த 5 வருஷம் தான் பேசணும். அந்த 5 வருஷத்துக்குள்ளே இதற்கு இணையாக யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களான்லாம் இன்றைக்கி ஜோசியம் சொல்ல முடியாது. இதில் பாதி வந்தாங்கன்னா கூட அது விஜய்க்கான ஆபத்து தான். ஏன்னு கேட்டிங்கன்னா யூ வில் லூஸ் இஸ் ஷீன். நவ் தனுஷ் அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் த்ரெட்டான்னு பார்த்தா இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்குமே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. நான் அதை தான் நான் சொல்லுவேன். இதை விஜய்க்கான சவால், விஜய்க்கான பிரச்சனைன்னு பார்ப்பதே தவறு. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் செட்டப்புக்கான ஒரு 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 மேஜர் சேலஞ்சு. ஜெயலலிதா, கருணாநிதி செத்த பிறகு, 2 பேரும் செத்த பிறகு, 2 பேரும் இறந்த பிறகு, 2 பேர் சாவுக்கு பிறகு இங்கே பெரிய மாற்றம் வந்திருக்குது. அந்த செரிஷ்மா உள்ள லீடர்ஸ் இல்லை. எப்படியும் அந்த பதவியில் இருந்ததால் எடப்பாடி ஓட்டினார். தினகரனை எடப்பாடி சேர்த்துக்க 21 தேர்தலில் மறுத்த காரணத்தால் ஸ்டாலின் ஜெயித்தார். இப்போ 26 அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக இருக்கும்னு சட்டமன்றத்தில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஜெயலலிதா, ஆகஸ்ட் மாதம் 18 20ஆம் தேதியோ பேசினாங்க ஜெயலலிதா. 1 மாதத்தில் ஹாஸ்பிட்டல் போனாங்க, 2 மாதத்தில் செத்தே போனாங்க. 500 ஆண்டுகள் இல்லை மேடம், 10 வருஷம் கூட உங்கள் கட்சி நிற்கலை. இன்றைக்கி அது ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதோட ஒரே ஒரு கொள்கை தான் அந்த கட்சிக்கு, ஆன்டி டிஎம்கே. அந்த கொள்கை அந்த கட்சி கைவிட்டுடுச்சு. புது பிளேயர் வந்து அதை தூக்கின்னு போயிட்டார் முன்னால். அவ்வளோதான், இட்ஸ் வெரி சிம்பிள். நவ் அந்த 2 பெரிய ஆளுமைகள், 3 ஆளுமைகள், எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா, கருணாநிதி ஒரு 30 ஆண்டுகள் ஓட்டினாங்க தமிழ்நாட்டை. இன்றைக்கி கான், போயாச்சு. புதுசாக வந்தவங்க யாருமே வந்து அந்த அளவுக்கான செரிஷ்மா உள்ளவங்க கிடையாது யாருமே. இப்போ அடுத்தடுத்த பிளேயர்ஸ் வரும்போது வந்து கேம் மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. இதை நான் எப்படி பார்க்கணுன்றேன்னா, மறுபடியும் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸுக்கு, குறிப்பாக இது திமுகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, விஜய் பக்கம் போய்கிட்டே இருக்குது. அது வந்து மற்ற பிளேயர்ஸால் பெருசாக வளர முடியல. சின்ன சின்ன பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. லெஃப்ட்டோ, பாமகவோ, பிஜேபி சொல்லவே வேணாம், காங்கிரஸ் 4-5% 5% அவ்வளோதான். ஸோ தனுஷோட வருகை என்பது இப்போ இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் எப்படி தன்னை தகவமைச்சுக்க போகிறாரு? அவர் எப்படி வந்து வெறும் இந்த விஜய் மாதிரியே நடிக்கிறது, சீன் போடுறது, ஒன்றை போல் ஒன்று வராதுன்னுவாங்க, அதே தோற்றத்தை கொடுத்து காப்பி அடிக்கிறது, ஏப்பிங்னுவாங்க. காப்பி அடிக்கிறதெல்லாம் ஒருத்தன் வளர முடியாது, சுயம்பாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி சுயத்தன்மையுடன் இன்னோவேட்டிவாக அவர் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? நம்பர் 1. நம்பர் 2, விஜயோட வெற்றிக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அக்ரஸிவ் ஹேண்ட்லிங் ஆஃப் சோஷியல் மீடியா. அதில் தனுஷோட ரோல் என்னன்றது எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அங்கே பெரிய அளவில் உங்களுக்கு ப்ரெசன்ஸே கிடையாது இல்லையா? பிகாஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் சோஷியல் மீடியா. யூ பீப்புள் ஆர் தேர். அங்கே அவரோட ப்ரெசன்ஸ் என்ன, மார்ஜினலாக இல்லை ரொம்ப கம்மியாக? இப்போ அந்த நீட்சே ஏரியாஸை டச் பண்ணி இஃப் தே டிசைட் டு ஃபில் த கேப்ஸ் ஆர் க்ளோஸ் த கேப்ஸ், இட் வில் பி அ ஃபைட். பட் அதுக்கு வந்து இனோவேஷன் தேவைப்படும், டெடிகேஷன் தேவைப்படும், ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். இந்த ஓவராலாக நம்ம பேசியிருக்க தருணத்தில் திரு சீமான் அவர்களை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த கட்சிகள் பேசணும், திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் இருக்கிற லெஃப்ட் பார்ட்டிஸ் பற்றிலாம் பேசணும். ஆனால் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இங்கே இருக்கே. இல்லைங்க, அவங்க ஒன்றும் வளரலைங்க. அவங்க இந்த எலெக்ஷனில் அவங்க வாக்கு வந்து பெரிய அளவில் விஜய் கிட்ட போயிடுச்சு.
they're declining. பெரிய அளவில் அவங்க டிக்ளைன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொன்றுங்க, நவ் த கேம் இஸ் வெரி கிளியர், வெரி வெரி கிளியர். யார் சோஷியல் மீடியாவை அக்ரஸிவாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தங்களை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிறாங்களோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ, ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க தான் இனிமேல் நிற்க முடியும். அண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ. மோடி ஏங்க இவ்வளோ பேரும் சேர்ந்து இந்தியாவில் மோடி வர்சஸ் அதர்ஸ் தானே, ஏன் ஜெயிக்க முடியல? இப்போ கூட மோடி என்ன பண்ணுறாரு? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் 20 நாளாக நம்ம எல்லாரும் பேசுகிறோம். சாதிக்க முடியாத காரியத்தை சாதிச்சிருக்காங்க. ஒரு மந்திரியோட ரெசிக்னேஷனை வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் மோடி இறங்கி வந்திருக்கார். அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார், இன்ஸ்டாகிராமில் எல்லா மினிஸ்டர்ஸும் அக்ரஸிவாக இருக்கணுன்றாரு மோடி. ரிமார்க்கபிள் வேர்ட்ஸுங்க. இல்லை அது எந்த லீடர்கிட்ட இருந்தும் முடிச்சிடறேன், எந்த லீடர்கிட்ட இருந்தும் அந்த மாதிரி வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. 1000 குறை மோடிக்கிட்ட இருக்கலாம், பட் இந்த ஜெனரேஷனோட அந்த ஆட்டிடியூடு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி இந்தியாவில் யாருக்குமே தெரியல, இன்க்ளூடிங் ராகுல் காந்தி, எஸ்பெஷலி ராகுல் காந்தி. அதனால தான் மோடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார், ராகுல் காந்தி தோற்றுக்கிட்டே இருக்கார். இந்த சம்பவத்துக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க. ஜென்ஸி அவர் சொல்கிறார், தன்னோட எல்லா மினிஸ்டர்ஸ் ஆர் 70+, மோடியே 75+, எல்லாரும் ரீல்ஸ் போடணும், 60+ ரீல்ஸ் போடணும். தேங்க்யூ வெரி மச், எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. ரீல்ஸ் போடணுன்றாரு. அது எந்த மந்திரி வாயிலேருந்து வந்தது? எந்த சிஎம் வாயிலேருந்து, எந்த லீடர் வாயிலேருந்து வந்தது? அப்போ அடுத்த ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகுறாங்க அவங்க. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப எதுக்குமே வந்துட்டு திரு மோடி அவர்கள் வந்து வெளில வந்து பேசாத பிரைம் மினிஸ்டர் வந்து நடுராத்திரி 12 மணிக்கு வந்து வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி போடுறாரு. ஸோ அதுலேயே நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணப்பட்டது. டு கனெக்ட் வித் த பீப்புள், டு கனெக்ட் வித் த ஜென்சி, அவர் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு அவர் போடணுங்கிற அவசியம் இல்லை, 12 மணிக்கு போட்டதுக்கான காரணத்தையும் டீகோட் பண்ணுறாங்க. அதான் மேடம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து கனெக்டிங் வித் திஸ் தனுஷ் இஷ்யூ, கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம், ஈக்குவலி இஃப் நாட் மோர் சோஷியல் மீடியாவில் உங்களால் ஒரு அக்ரெசிவ் கேம்பெயினை வந்து புஷ் பண்ண முடியுதுன்னா உங்களால் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதோ இல்லையோ, தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நான் ரியலி ஐ வாஸ் அமேஸ்டு. இன்றைக்கி பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது மோடி இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் ஆல் இஸ் மினிஸ்டர்ஸ் ரீல்ஸ் போடுங்க அப்படின்றது வந்து தெளிவான பார்வை. அது அதாவது வந்து இன்றைய காலகட்டத்தின் தேவை என்னன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கண்டென்ட் ஆஃப் த ரீல்ஸை பற்றி பேசணுன்னா அது அவலமானது, அது வேறு. பட் அந்த மீடியமோட இம்பார்ட்டன்ஸை மோடி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அவர் அது 2011-12 புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். நிச்சயமா என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த டிஜிட்டல்ல வந்துட்டு முன்னாடியே ஹேண்டில் பண்ண ஒரு பொலிட்டிஷியன் இந்தியானா மோடி தான். மோடி ரொம்ப he was the early bird. எஸ். நவ் இப்போ தனுஷ் பற்றி பேசும்பொழுது இப்போ நான் அதுதான் சொன்னேன், ஒரு கால்குலேட்டடாக அவருக்கு ஐடியா இருக்குது, அவருக்கு ஒரு டீம் இருக்குது, அவருக்கு ஒரு அட்வைசரியல் மெக்கானிசம் இருக்குதுன்னா ஈ கேன் மேக் அன் இம்பேக்ட். டெஃபினெட்லி ஈ கேன் மேக் அன் இம்பேக்ட். வெறும் சோஷியல் மீடியாவில் போகிறதால பண்ணிட முடியாது. சோஷியல் மீடியாவில் போய் கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும், அரசுக்கு எதிரானதை, மக்கள் பிரச்சனைகளை பேசணும். இது எல்லாத்துக்கும் இது இருக்கணும். அது இருந்ததுன்னா உங்களால் பண்ண முடியும். இப்போ அந்த நாட் அட் த காஸ்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, அதுலேயும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு. பட் இது வந்து புது பிளேயர்ஸ் உள்ளே வருதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட்டு தான். ஓகே. விஜய் வந்த பிறகு பலருக்கும் அந்த ஆசை வருது. ஆசை எல்லாருக்கும் இருக்குது. தகுதியை யார் வளர்த்துக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். நான் சொல்கிறது அவங்க கால்குலேட்டடாக வாரம் நடத்துனாங்கன்னா அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சேலஞ்சஸை இப்போ இருக்கவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் கொடுக்க முடியும். நாட் ஓன்லி ஃபார் டிஎம்கே பட் ஆல்சோ ஃபார் விஜய். அதுக்கெல்லாம் பெரிய செட்டப் தேவைப்படுது, பெரிய உழைப்பு தேவைப்படுது. அந்த கன்சிஸ்டன்சி இருக்கான்றது எனக்கு தெரியாது. இமீடியட்டாக பண்ண வேண்டியது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க. அது இல்லைன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கன்சியூம் எவ்ரி திங் த்ரூ சோஷியல் மீடியா, டிஜிட்டல்.
அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வேறு எது பண்ணிங்கனாலும் வேழலுக்கு அரைச்ச நீராக தான் போய் முடியும். நிச்சயமா சார். ஸோ அடுத்த கட்டங்களில் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். கூடிய விரைவில் சட்டசபை கூட இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் நாங்களும். உங்களை அந்த டைமில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545.